மாமியார் காத்திருந்தாள். வாசு. அம்மா என் காதலை அங்கீகரிக்கவில்லை. சரசுவை நான் திருமணம் செய்து கொள்வதை மறுத்துவிட்டாள். இனி என்ன செய்வது என்று நான் யோசிக்க வேண்டும். இதை சரசுவிடம் எப்படி சொல்லப் போகிறேன் என தெரியவில்லை. அவள் இதற்கு எப்படி எதிர்குடிப்பார் என்று புரியவில்லை. நான் சரசுவை காண சென்றேன். என்னை கண்டதும் சரசு முகம் மலர வந்தாள். அம்மா கிட்ட சொல்லிட்டியா வாசு? என்ன சொன்னாங்க? அவள் வெகு ஆவலுடன் கேட்டாள். என் நாக்கு தயங்கி மேலே ஒட்டிக்கொள்ள அவளையே பரிதாபமாக பார்த்தேன். பிறகு மெல்ல சொன்னேன். அம்மாவுக்கு விருப்பம் இல்லை சரசு. நான் சொன்னதும் அவள் முகல் வாடிவிடும் என நினைத்த நான் ஏமாந்து போனேன். அவள் புன்னகை மாறாமல் இருந்தாள். வழக்கமாக அவள் எல்லா வீட்டுக்கும் புன்னகைப்பாள். அது அவளின் பலம். ஆனால் இப்போதும் அவள் புன்னகைத்தது எனக்கு வியப்பை ஏற்படுத்தியது. வலியை மறக்கவும் புன்னகையா? எனக்கு புரியவில்லை. இப்படி சிரிச்சா என்ன அர்த்த சரசு? வேறு என்ன பண்ணணுங்கிறீங்க? அழ சொல்றியா? நான் அழுதா உங்கள் அம்மா ஒத்துப்பாங்கன்னா சொல்லு, அழறேன். அதை விடு. எந்த அம்மா உடனே ஒத்துக்குவாங்க வாசு? அதுவும் அப்பா அம்மா பேர் தெரியாத அனாதை இல்லத்தில் வளர்ந்து படித்து உறவுன்னு சொல்லிக்க ஒருத்தர் இல்லாத ஒரு பெண்ணை தன் பிள்ளை காதலிக்கிறதை எப்படி ஏற்றுக்குவாங்க? என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டாமா? அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நான் உன்னை பற்றி ஒன்றும் மறைக்காமல் எல்லாத்தையும் சொல்லி நீ எவ்வளோ பொண்ணுன்னு சொல்லி கூட அவங்க மனம் இறங்கலை. உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு கூட சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க உன்னை பார்க்க கூட மாட்டேன்ட்டாங்க. இனி நம்ம என்ன செய்யணும்னு ஏதாவது சொல்லு. நீயே முடிவு வாசு. உன் முடிவு என்னவா இருந்தாலும் நான் மறுக்க மாட்டேன். உங்கள் அம்மா மனசு மாறும் வரை காத்திருக்கணுமா? காத்திருக்கிறேன். அல்லது உங்கள் அம்மா இஷ்டப்படி என்ன விட்டுட்டு உங்கள் அம்மா சொல்கிற பொண்ணை கட்டிக்கிறியா? அதுக்கும் ஓகே. உன்னால் என்னை விட்டுட்டு இருந்துட முடியுமா? இதே கேள்வியை நானும் கேட்டா நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை சரசு. எனக்கும் தான். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லையே. இனி நாம் என்ன செய்ய போகிறோம் சொல்லு? அவங்கக்கிட்ட விஷயத்தை சொல்லி நேர்மையாக அவங்க அனுமதியை கேட்டே தரலை. அதுக்காக நான் என் காதலை கைவிடணுமா? அது முடியாது. அதே நேரம் அம்மா வேணான்னு அவங்கள விட்டுட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. எனக்கு அவங்களும் வேணும், நீயும் வேணும். அப்பா இறந்த பிறகு தனி ஆளாக நின்று என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னை பற்றி அவங்களுக்கும் ஏதேனும் கனவு இருக்கும். அதனால் நம்ம காதலை ஏற்றுக்காத காரணத்துக்காக அவங்கள வெறுத்து ஒதுக்கிட முடியாது. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அம்மாவுக்கு எதை பார்த்தாலும் கோபம் வந்தது. ஜன்னல் திட்டில் வைத்த அன்னத்தை கொத்த வந்த காக்கையின் மீது கூட கோபம் வந்தது. கரண்டிகளும் பாத்திரங்களும் டம் டம் என்று ஓசையோடு கூடையில் விழுந்தன. கருணைத்துளி கையில் படாத பாடுபட்டது. வாசு இப்படி செய்வான் என நான் நினைக்கவில்லை. அவன் காதலை நான் அங்கீகரிக்கவில்லை. அந்த அளவுக்கு நான் உறுதியாக என் மறுப்பை தெரிவித்துவிட்டேன். ஒற்றை ஆளாக அன்பும் அறிவும் புகட்டி வளர்த்தவன் என்னை மதித்து என் பேச்சை கேட்பான் என்று நம்பியிருந்தேன். ஆனால் இந்த பாலப்போன காதலை பெற்ற தாயை கூட பின்னுக்கு தள்ளிவிடும் போலும். தாய் தந்தை யாரென்று தெரியாத ஒரு பெண் மீதோ போயும் இவனுக்கு காதல் வர வேணும். யாரை வேணுமானாலும் இவன் காதலிப்பான். ஆனால் குலம் கோத்திர பார்க்காமல் நான் எப்படி அச்சதை தூவி ஆசிர்வதிக்க முடியும்? அந்த பெண்ணை ஒரு தாயின் நிலையில் நின்று பார்க்க சொல்லு. ஏன் பக்கத்து நாயம் அவளுக்கு புரியும் என்றேன். ஆனால் வாசு உடனே நீ ஏன் அவ பக்கத்து நாயத்தை பார்க்க மறுக்கிறாய் அம்மா என்று திருப்பி கேட்டான். நான் அவனை விரித்து பார்த்தேன். உங்கள் பக்கம் 1000 நாணயங்கள் இருக்கட்டும், எனக்கு அக்கறை இல்லை. என் தாய் பாசத்திற்கு முன் எந்த நியாயமும் நிற்க முடியாது. என்னை மீறி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் நம் உறவுகள் ஒவ்வொருவரும் என்னைதான் எள்ளி நகையாடுவார்கள். எனக்கு வளர்க்க தெரியவில்லை என்பார்கள். என் அவமானத்தில் உனக்கு ஆனந்தம் என்றால் உன் இஷ்டப்படி இருந்து கொள். நான் பிள்ளையே பெறவில்லை என்று எண்ணிக்கொள்கிறேன் என்றேன். அவன் மௌனமாக இருந்தான். அதன் பிறகு என்னிடம் எதுவும் பேச துணிவற்றவனாக தன் அறைக்கு சென்றான். சற்று நேரத்தில் வெளியில் செல்வதற்கு தயாராக உடை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தான். என்னிடம் எதுவும் சொல்லிக்கொள்ளாமல் சிட்டவுட்டில் குடைச்சாரில் அமர்ந்து ஷூ மாட்டிக்கொண்டு விருட்டு புறப்பட்டு விட்டான் தன் பைக்கில். கண்டிப்பாக அவளை தான் பார்க்க போவான். போகட்டும், இதுவே கடைசி சந்திப்பாக இருக்கட்டும். நான் என் வேலையை பார்க்க போனேன். இரவு சுற்றண்டிக்கு அடக்கி ஊற போட்டுவிட்டு பாத்திரம் தேய்க்க ஆரம்பித்தேன்.
வேலைக்கு வரும் பெண்ணுக்கு வைரல் ஜுரமாம். வாசு நிச்சயம் நினைத்து பார்ப்பான். நான் அவனுக்காக எத்தனை சிரமங்களை வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கிறேன் என்று. வாசுவின் அப்பா இறந்தபோது அவனுக்கு 6 வயது. இருவரின் உடன் பிறப்புகளோ மற்ற உறவுகளோ யாரும் பெரிதாய் ஆதரவு கரம் நீட்டவில்லை. நான் வேலைக்கு செல்லும் பெண்ணும் அல்ல. அவர் வேலை பார்த்த அலுவலகத்தில் ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்தார்கள். யார் யாரையோ கெஞ்சி கூத்தாடி சத்து உணவுக்கூட ஒன்றில் சமையல் வேலை கிடைத்தது. அங்கிருந்தபடி பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்று துறைசார் பரீட்சைகளை எழுதி மெல்ல மெல்ல நானும் முன்னேறி வாசுவை முன்னேற்றி பொறியியல் படிக்க வைத்து அவனுக்கு நல்ல வேலை கிடைத்ததும் அவனது வேண்டுகோளைப்படி 6 மாதத்திற்கு முன்புதான் விருப்ப ஓய்வு பெற்றிருந்தேன். அவனுக்கு எந்த குறையும் வைக்காமல் அதே நேரம் என் சுகங்களை குறைத்து சேமித்து நகை நட்டை விற்று ஊருக்கு வெளியில் இந்த வீட்டையும் வாங்கி இங்கு குடியேறினோம். இடைப்பட்ட இத்தனை காலத்தில்தான் எவ்வளோ கஷ்டங்கள், எத்தனை அவமானங்கள். உறவுகள் ஒத்தாசை எதுவும் செய்யவில்லை என்றாலும் குற்றங்குறை கண்டுபிடித்து குத்தி காட்டுவது கில்லாடிகள். ஒற்றை ஆளாய் எப்படியோ பிள்ளையை ஜோராக வளர்த்து விட்டேலே என்று பொறாமையில் தவிப்பவர்களுக்கு இவனது காதல் விவகாரம் தெரிந்துவிட்டால் வெறுவாய்க்கு அவளாகிவிடும். அதுவும் அப்பா அம்மா பேர் தெரியாது அனாதை இல்லத்தை வளர்ந்த பெண் என்று தெரிந்தால் விதவிதமாய் திராவகம் கொட்டி நோக்கடிப்பார்கள். இவ்வளவு காலம் பரமபதத்தில் ஏணியில் ஏறி சின்ன சின்ன பாம்பில் சறுக்கி எப்படியோ இறுதி பகுதிக்கு வரும் நிலையில் அவர்கள் கை கொட்டி சிரிக்கும்படி பெரிய பாம்பில் சறுகி விடுவோமோ என்று காத்திருப்பவளுக்கு எதிரில் அதை தாண்டி மேலே செல்ல வேண்டும். பாம்புகளை கலந்து பயனற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது என் உறுதியாக இருந்தது. இந்த ஒரு காரணத்திற்காகவே நான் இந்த காதலை அங்கீகரிக்கவில்லை என்று கூறுவேன். பாத்திரத்தை தேய்த்து முடிப்பதற்குள் அழைப்பு மணி ஒலித்தது. வாசுவாக தான் இருக்க வேண்டும் என்று எண்ணியபடி வந்து கதவை திறந்தேன். வாசு அந்த பெண்ணோடு நின்றிருந்தான். வாசு அம்மாவுக்கு அளவற்ற அதிர்ச்சியை அளித்திருந்தேன். சரஸ்வை வீட்டுக்கு அழைத்து வருவேன் என்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை. வாசலை வைத்து அம்மா ஏதேனும் பேசிவிடக்கூடாது என்று பதட்டத்தோடு நான் சட்டென உள்ளே வர என் பின்னே சரசுவும் வந்தாள். அம்மாவின் அதிர்ச்சி இன்னும் நீங்கவில்லை. சரசுவின் முகத்தில் புன்னகையே மறையவில்லை. அவள் அம்மாவின் காலை தொட்டு வணங்க முற்பட அம்மா விலகினாள். சற்று நேரம் மௌனமாக நகர மௌனத்தை அம்மாவை கலைத்தாள். எதுக்காக இவளை வீட்டை கூட்டிகிட்டு வந்திருக்க? சரசுவை நீ பார்க்கணும் தான். பார்த்துட்டே கிளம்ப சொல்லு. நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுமா. எனக்கு உன் மேலே எவ்வளோ அன்பும் பாசம் உண்டோ அதே அளவுக்கு சரசு மேலேயும் உண்டு. உனக்காக அவளையோ அவளுக்காக உன்னையோ இழப்பதை நான் விரும்பலை. 2 பேரும் வேணும் எனக்கு. அவள் ஸ்கூலில் டீச்சராக இருக்கா. இப்போ 1 மாதம் விடுமுறை. பெற்றவங்களோ மற்றவங்களோ யாரும் இல்லாத முதல் முறையாக அன்பை தேடி இங்கே வந்திருக்கா. உன் கண் பார்வையில் தான் நாங்கள் இருப்போம். இந்த 1 மாதத்தில் இவளை உனக்கு நிச்சயம் பிடிச்சிடும் நம்புகிறேன். இப்போதைக்கு உன் கோபத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு விருந்தாளியாக இவளை பாவிச்சு உன் அன்பை கொடு. உனக்கு நான் சத்தியம் பண்ணித்தரேன். உன் அனுமதி இல்லாமல் எங்கள் கல்யாணம் நடக்காது. 1 வருஷம் அவள் இங்கே இருந்தாலும் என் அனுமதி கிடைக்கலைன்னா என்ன செய்வீங்க 2 பேரும்? ஒன்றும் செய்ய மாட்டோமா. 2 பேரும் வாழ்நாள் முழுக்க காதலிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ நான் பார்க்க போகிற பெண்ணை நீ கட்டிக்க மாட்டேன். இவளை நான் கட்டிக்கக்கூடாது நீ சொல்லும்போது நான் உன் சம்மதத்துக்காக காத்திருக்கிறேன்னு சொல்கிறேனே தவிர நீ சம்மதிச்சா ஆகணும்னு கட்டாயப்படுத்தினேனா அதே மாதிரி நீயும் என்னை வேறு ஒரு பெண்ணை கட்டிக்க கட்டாயப்படுத்தாத. எல்லாரும் அப்படியே இருப்போம். நான் சரசுவை என் அறையில் தங்கிக்க சொல்லிவிட்டு ஒரு பாயும் தலையணையும் எடுத்து கொண்டு வந்து ஹாலில் வைத்தேன். அம்மா, நான் இதை நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. நான் பெற்று உசுர கொடுக்காத குறையா வளர்த்திய என் மகன் முறையாக என் பேச்சை மீறி நடந்து கொள்கிறான் என்பது என்னால் ஏற்க முடியாததாக இருந்தது. எனக்குள் இதுநாள் வரை உறங்கிக் கொண்டிருந்த குரோதத்தை தட்டி எழுப்பியது. எனக்கும் என் மகனுக்கு இடையில் புகுந்துவிட்ட அந்த பெண் பரம விரோதியாக தெரிந்தால் என் கண்களுக்கு அடுக்களை சென்றேன். ஊற வைத்திருந்த பருப்புகளை மிக்சியில் இட்டேன். என் கோபத்தை மிளகாயில் கூட காட்டினேன். கைக்கு வந்ததை அள்ளி போட்டேன். முதல் 2 அடியை தயார் செய்து ஹாலில் உட்கார்ந்தவன் கையில் நீட்டினேன். அவன் என்னை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் அவன் அறையில் இருந்த அந்த பெண்ணிடம் கொடுத்தான். எரிச்சலில் என் முகம் சிவந்தது. மீண்டும் அடுக்களை சென்று அவனுக்கு அடை சுட்டேன். தேங்க்ஸ்மா என்றபடி அவன் சாப்பிட நான் முகத்தை திருப்பி கொண்டு நகர்ந்தேன். சற்று நேரத்தில் அந்த பெண் அடுக்கலைக்கு வந்தான். முதல் முறையா ஒரு தாயோட கை ருசியை அனுபவிச்சே ஆண்டி. இது அடையில்ல அன்பு. அவள் சொல்ல ஒரு வினாடி என் வயிறு குலைந்தது. ஐயோ பாவம் என்ற உணர்வு. இதுக்கெல்லாம் உருகுவதா? இதெல்லாம் என்னை குளிர வைக்க முயற்சி.
நான் அவளை எரித்து விடுவது போல் பார்த்தேன். நாளைக்கு காட்டுகிறேன் நான் யார் என்று. உள்ளுக்குள் கருவினேன். மறுநாள் காலை 6 மணிக்கே காஃபியை குடித்துவிட்டு அவன் அலுவலகம் சென்றதும் நான் அடுக்கலையை சென்று எனக்கு மட்டும் காஃபி போட்டுக்கொண்டேன். பிறகு அடுக்களை கதவை பூட்டி சாவியை இடுப்பில் செருகிக் கொண்டேன். அன்று முழுக்க அவளுக்கு ஒரு சொட்டு நீர் கூட வேண்டுமா என்று கேட்கவில்லை. நான் இவ்வளோ இரக்கமில்லாதவளா என்று எனக்கே அவமானமா தோன்றினாலும் நான் என் இறுக்கத்தை தளர்த்தி கொள்ளவில்லை. அவளும் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. மதியம்தான வெளியில் வந்து பானையிலேருந்து நீர் எடுத்து குடித்தால் பரவாயில்லையே ஆண்டி, இந்த காலத்திலும் நீங்கள் பானை உபயோகிக்கிறீங்க, இதை மாதிரி இயற்கையாக குளிர்ந்த நீரை குடிக்க ஆனந்தமாக இருக்குது. அவள் புன்னைகளோட குறை என் முகத்தில் எள்ளும் கொள்ளும் பிடிப்பது போல் எனக்கே தெரிந்தது. இதை பார் பெண்ணே, நீ என்ன மாய்மாலம் செய்தாலும் என் பிள்ளைய வளைச்சு போட்டா போல என்ன வளைச்சு போட முடியாது. என் பிள்ளைய விட்டுட்டு போயிடு. என் குடும்பத்தோட நிம்மதியை குலைச்சிடாத, புரிஞ்சுதா? உனக்கு சூடு சொரணம் இருந்தா இந்த வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. இனி அவன் வர்றதுக்குள்ளே கிளம்பி போயிடு, வெறுப்புடன் சொன்னேன். அவள் அப்போதும் புன்னகைக்க எனக்கு ப்ரெஷர் எகிறிவிடும் போல் இருந்தது. பரவாயில்ல ஆண்டி, நான் உங்களை எதுக்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆனால் ஏனோ இந்த வீடு எனக்கு ஒரு இதத்தை தருது. என் மனசுக்கு பிடிச்சவங்க இருக்கிற வீடு. முதல் முறையாக ஒரு வீட்டு சூழலில் இருக்கேன். எனக்கு பசி கூட இல்லை, மனசு முழுக்க சந்தோஷம் நிரம்பி இருக்கு. வாசுவோட மனம் புண்படுற மாதிரி எதையும் நான் செய்ய மாட்டேன். எனக்காக நீங்களும் சாப்பிட உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ். இப்படி சொல்லிவிட்டு அவள் உள்ளே போக நான் குழம்பி போனேன். என்ன மாதிரியா பெண் இவள் என புரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் உயிரை பட்னி போட்டுவிட்டு சாப்பிட எனக்கு பிடிக்காமல் நானும் பட்னி தான் கிடந்தேன். வாசு காலை முதல் இரவு ஒரு வீட்டில் என்ன நடந்திருக்குமோ என்று பரபரப்புடன் வீட்டுக்கு வந்தேன். அம்மா எனக்கு சப்பாத்தியையும் குருமாவும் தயார் செய்து வைத்துவிட்டு படுத்து விட்டிருந்தாள். தூங்குறாளா இல்லை என்னிடம் பேச பிடிக்காமல் படுத்திருக்கிறாளா என்று புரியவில்லை. நான் சப்பாத்தியை பிளேட்டில் போய் எடுத்துக்கொண்டு என் அறைக்கு வந்தேன். சாப்பிட்டியா சரசு என்று கேட்டேன். நீ சாப்பிடு என்றாள். மதியம் என்ன சாப்பாடு இன்னைக்கு என்று கேட்டபடி சப்பாத்தியை விண்டு குருமாவை துவைத்து வாய்விட்டேன். அவள் லேசாய் தடுமாறி போல் இருந்தது. ஒரு வினாடி யோசித்துவிட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு கோஸ் பொரியல் என்றாள் புன்னையோடு. நான் அவளை நிமிர்ந்து பார்த்தேன். மத்தியானம் சாப்பிட்டியா நிஜமா? ஏன் வசு, சாப்பிட்டேன். அம்மா அவங்களே சாப்பிட்ருப்பாங்க. எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பண்ண மாட்டாங்க சரசு, அம்மாவுக்கு அலர்ஜி உண்டு. இப்போ சொல்லு, நீ சாப்பிட்டியா? உண்மையை சொல்லு சரசு. புன்னைய மாறாமல் என்னை பார்த்தாள். அம்மா, இது என் இயல்பு இல்லை. நான் ஏன் இப்படி மாறிப்போனேன்? மனைவி தாய் என்ற நிலையை தாண்டி மாமியார் என்ற பதவிக்கு வரும் நிலையில் இந்த திமிரும் இயல்பற்ற நிலையும் ஏற்பட்டு விட்டதா? நாள் முழுக்க நானும் சாப்பிடவில்லை. நான் சாப்பிடுவதும் சாப்பிடாது என் விருப்பம். ஆனால் ஒரு விருந்தாளியாக நினைத்து நடந்து என்று வாசு சொல்லியும் அந்த பெண்ணை கொலை பட்டினி போட்டிருக்கேன். சத்தியமா இது என் இயல்பல்ல. எத்தனையோ கஷ்டப்பட்ட காலங்கள் கூட முன்பெண் தெரியாதவர்கள் பசி என்று சொன்னால் அன்போடு இருப்பதை கொடுத்து அவர்கள் பசி ஓரளவிற்கு ஏனும் தீர்த்திருக்கேன். அப்படி இருக்க என் விருப்பத்திற்கு மாறாக வீட்டில் பிரவேசித்து விட்டாள் என்ற ஒரு காரணத்திற்காக ஒரு பெண்ணுக்கு உணவிடாது என் வெறுப்பை காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அவள் நான் உணவிடவில்லை என்று வாசுவிட சொன்னான். இவன் பிள்ளை என்னை பற்றி என்ன நினைத்து கொள்வாள்? நாளை என் விருப்பப்படியே ஒரு பெண்ணை மனது கொண்டால் கூட என்னை நம்பி அந்த பெண்ணை விட்டு செல்வானா? இப்படி நினைத்ததும் என் மீதே எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது. ஒருவித குறுகுறுப்புடன் வாசுவின் அரைப்பக்கம் சென்றேன். கதவு சாத்தியிருந்தாலும் உள்ளங்கை அகல இடைவெளி உள்ளிருந்து வெளிச்சம் தெரிந்தது. வாசு அவளிடம் பேசியது கேட்டது. எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பண்ண மாட்டாங்க சரசு, அம்மாவுக்கு அலர்ஜி உண்டு. இப்போ சொல்லு, நீ சாப்பிட்டியாயா? உண்மையை சொல்லு. ஆக அம்மா உன்னை பட்டினி போட்டிருக்காங்க. அவங்க கோபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் வாசு. அவங்க எவ்வளவோ நல்லவங்க. நீயே என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கிற. அவங்க பக்கத்து நியாயத்தையே நம்ம பார்க்கணும். அந்த நம்பிக்கையில தான் அவங்க கிட்ட நம்ம காதல் விஷயத்தை சொன்னேன். ஆனால் எல்லா சராசரி அம்மாக்களை போல தான் தானும் நிரூபிச்சிட்டாங்க. உன்னை பட்டினி போட்டதில் ஏன் பங்கும் இருக்குது. நான் சொன்னதுனால தான் நீ இங்கே வந்த. உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து உன்னை நேராக பார்த்து பழகினா அம்மா என் தேர்வு சரிதான் ஒத்துப்பாங்கன்னு முடிவெடுத்தேன். இந்த முடிவை நீ மறுத்திருக்கலாமே சரசு. இங்கே கூட்டிகிட்டு வந்ததும் உன்னை அனாதையாக உணர வச்சுட்டே இல்லை வாசு. எப்போ உன் மேலே காதல் வந்ததோ அப்போவே அனாதைங்கிற உணவு போயிடுச்சு. நான் உன்னை நேசிக்கிறேன் வாசு. உன் மீதான முழு நம்பிக்கையை உள்ளடக்கியது தான் என் காதல். எனக்குன்னு தனி முடிவு ஏதும் இல்லை. ஏன்னா உன்னை கூட்டிகிட்டு வந்தோன்னு இப்போ தோணுது. முதல் நானே இப்படின்னா நம்ம தோத்து விடன்னு கவலையாக இருக்குது. எனக்காக நீ ஏன் கஷ்டப்படணுக்கா சரசு? எங்கள் அம்மாவை நீ ஏன் சதிச்சுக்கிட்டு இங்கே பட்னியாக இருந்திருக்கணும். எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு கிளம்பி போய்க்கலாம். நீ என்ன பேசுகிற வாசு? நான் உன்னை மட்டுமா காதலிக்கேன்னு நினச்சேன். உன் மேலே எப்போ காதல் ஏற்பட்டோ அந்த நிமிடமே உங்கள் அம்மாவையே நான் காதலிக்க ஆரம்பித்தேன். உன் வீடு, உன் உடைகள், உன் பேனா, உன் புத்தகங்கள், உன் கோபம், உன் வெறுப்பு, உன் வியர்வை, உன் சுக துக்கங்கள் எல்லாமே என் காதலுக்குரியது. சுயநலம் கொண்டது எப்படி காதலாகும்? இந்த பசியை கூட நான் நேசிக்கிறேன். என் காதலாக எனக்கு கிடைத்த இந்த பசி எப்படி துன்பமாகும்? கல்யாண தாலியெல்லாம் வெறும் சமூக அங்கீகாரம் வாசு. அதையெல்லாம் எதிர்பார்த்து நான் உன்னை காதலிக்கவில்லை. கிடைச்சா கூடுதல் மகிழ்ச்சி, கிடைக்கலையா அப்போ உன் காதல். என் காதல் எனக்குள்ளே தொடரும். எனக்குள்ளே இந்த காதலை ஏற்ப நீயும் உன்னை பெற்ற உன் அம்மா எப்போவும் என் காதலுக்குரியதுதான். பசி எனக்கு புதிதல்ல.
சாப்பாடே கிடைக்காம எத்தனையோ நாள் பட்னி இருந்திருக்கேன். ஆனா, இன்னைக்கு என் பட்னிக்கு ஒரு காதல் இருக்கு. எந்த மாற்றம் இயல்பா இருக்கணும் வாசு. வற்புறுத்தி யாரையும் இந்த நம் வழிக்கு கொண்டு வந்தா அது வெறுப்பை தான் வளர்க்கும். உங்க அம்மாவோட கோவம், வெறுப்பு இயல்பானது, போலித்தனம் இல்லாதது. சொல்லப்போனா இப்பதான் நான் அவங்கள அதிகமா நேசிக்கிறேன். உன் மேல எவ்வளோ பாசம் அவங்களுக்கு. உன் மேல பாசம் வைக்கிறேன். எப்பவுமே நான் என் காதலுக்குரியவங்க தான். வாசு, நான் அழுறேன்னா என்ன? என் கண்கள் வழிந்து கொண்டிருந்தது. இந்த வினாடி என்னை அதிகமா நானே வெறுக்கிறேன். காதல் என்பன் உண்மையான புதினத்தை புரிந்து கொண்டேன். என் மகனின் சௌரியம் தானே எப்போதும் என் நோக்கமாக இருக்கு. அப்படி இருக்க இன்று அதற்கு எதிராக நான் ஏன் நடந்து கொள்கிறேன்? என் சுயநலத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை காரணமாக இருக்க முடியும் இதற்கு. சுயநலம் கொண்ட அன்பு எப்படி உண்மையான அன்பாக இருக்க முடியும்? உன்னை பெற்றதால் உன் தாயும் நான் காதலிக்கிறேன் என்று அவள் சொல்லும்போது உன் தேர்வு எப்போதும் தரம் தாழ்ந்ததாக இருக்காது. நீ நேசிக்க பெண் என் நேசத்திற்கும் உரியவள்தான் என்று நானும் சொல்லியிருக்க வேண்டாமா? என் வளர்ப்பின் மீது நானே அவமன்னிக்க கொள்ளலாமா? உதவிக்கே வராத உறவுகளுக்காக சமூக கௌரவத்திற்காக நான் வாழ்கிறேனா? என் மகனுக்காக நான் வாழவில்லையா? எனக்குள் எழும்பிய இக்கேள்வி என்னை வெட்கப்பட செய்தது. என் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்த கங்கை என் பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி சுத்தப்படுத்தி கொண்டிருந்தது. நான் அந்த அறையின் கதவு திறக்க காத்திருந்தேன். என் மகளாக அடியெடுத்து வைக்கப் போகும் மருமகளிடம் என் காதலை சொல்லவும் என் அன்பால் அவள் பசி தீர்க்கவும் காத்திருந்தேன்.